தலைப்புகளாக நம்ம தியானிச்சோம். முதல் வாரத்திலே தீர்மானம்னா என்ன, எப்படி தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் வாரத்தில் தியானம் பண்ணோம். ரெண்டாவது வாரத்திலே தீர்மானம் எடுத்த தானியலை குறித்து தியானிச்சோம். அவர் 2 விதமான தீர்மானங்களை எடுத்தார் அப்படின்னு. ஒன்று, தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானிச்சார். ரெண்டாவது, எப்போதும் ஜெபம் பண்ணுவேன், மனுஷன் நோக்கி பார்க்க மாட்டேன் என்று அவர் தீர்மானம் பண்ணார். இன்னைக்கு மூன்றாவதாக இன்னைக்கு பார்க்க போற ஒரு தீர்மானம், இந்த தானியேலுடைய சிநேகிதமாரி குறித்த ஒரு தீர்மானம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம யார் கூட பழகிறோம், நம்ம கூட யார் பழகிறாங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே தானியேலோடு பழகின அவருடைய சிநேகிதமா, அவரோடு இருந்த ஒரு சிநேகிதமா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேருமே தானியேலோடு நெருங்கி பழகினால அந்த தானியேலுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், தானியேலுக்குள்ள இருந்த அதே உறுதி, தானியேலுக்குள்ள இருந்த அதே தரிசனம், அவருக்குள்ள இருந்த அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த தைரியம் இந்த 3 பேருக்குள்ளே கடந்து வருகிறது. இதனாலதான் பொதுவா சொல்லுவோம், உன்னுடைய சிநேகிதனை யாருன்னு சொல்ல, நான் உன்னை யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. அப்ப நம்ம யாருன்னு பழகிறோங்கிறது முக்கியம். இந்த தானியேலுடைய இந்த உறுதித்தன்மையும் தானியேலுடைய தீர்மானம் எடுக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே அவருடைய சிநேகிதமாக கடந்து வந்துச்சு. அவருடைய சிநேகிதர், தானியேலுடைய சிநேகிதர், இவங்க பேரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவருடைய யூத பேர் என்ன? பேரு இல்லையா? இது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிறது அந்நிய தேசத்திலே அவங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர். இது யூத பெயர் அல்ல, இது அங்கு உள்ள விக்கிரகத்தினுடைய பெயர். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விக்கிரக பெயர் என்ன சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா ஒரிஜினல் பேரை மறந்து போயிட்டோம். ஆனா அதே நேரத்தில் இன்னும் என்ன செய்வோம்னா, நம்ம ஊர்ல யாராவது ஒரு பொது பெயரோ ஒரு விக்கிரக பெயரோ வச்சிருந்தாங்கன்னா உடனே சண்டைக்கு வரும், ஏன் பேரை மாத்தல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு தவறான ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்கிறது. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தர் யாருடைய பெயரை மாத்தினாங்கன்னா, பெயருடைய பொருள் தப்பா இருக்குமானால் அதை அவர் மாற்றிருக்கிறார். பொருட்கள் சரியா இருக்கு, பெயருடைய பொருள் சரியா இருக்குமானால் அது எந்த பெயரையும் ஆண்டவர் மாத்தல. நீங்க பைபிளை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி எல்லா பெயருக்குமே பொருள் இருக்கிறது. அந்த பொருளை வச்சுதான் அந்த பெயர்களை விளக்குகிறது பைபிளும் பார்க்கிறோம். அது பெயரை மாற்றணும் ஒரு முக்கியம் இல்லை. அந்த பெயருடைய பொருள் தவறா இருக்குமே, ஆனால் மோசமா இருக்குமானால் ஆண்டவர் மாற்றிட்டா நான் மாற்றது தவறு இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன இருக்குன்னா, நல்ல தமிழ் பெயர் வச்சிருந்தாலோ, மூதாதையர் பெயர்லாம் வச்சிருந்தாலோ, அல்லது பழைய ஏதாவது பெயர் வச்சிருந்தாங்கன்னா உடனே மாற்றி ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சு விட்டுருவாங்க. பைபிள் பேருன்னு சொல்றதை விட என்ன பேரு, இங்கிலீஷ் பேரை, வெள்ளக்காரனுடைய விற்கிற பேரை, அந்நிய தேசத்து விற்கிற பேரை வச்சு விட்டுருவாங்க. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், சாத்ரா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. என்னது எல்லாரும் கிறிஸ்தவ பேர் அப்படின்னு. சாத்ராங்கிறது கிறிஸ்தவ பேரே கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், சாத்ராங்கிறது கிறிஸ்தவ பேர் அல்ல, அது அந்த தேசத்து விற்கிறதனுடைய பெயர். சரி, போதும் நினைக்கிறேன், டாபிக் பாதி பேருக்கிறாரு கவனிங்க. அப்ப இந்த 3 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, ராஜா ஒரு கட்டளையை கொண்டு வந்திருக்கிறார். அந்த ராஜா என்ன கட்டளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நான் ஒரு பொன் சிலையை செய்து அந்த சிலையை ஒரு மையத்துல வச்சிருவேன், ஒரு கிரவுண்ட்ல வைக்க போறேன். அப்போ அந்த பொன் சிலையை வச்சதுக்கு பிறகு
இவங்களோட தீர்மானம் என்ன அப்படின்னா, ராஜாவுடைய கட்டளை, நான் ஒரு பொன் விக்கிரக சிலையை வைக்க போறேன். இந்த பொன் விக்கிரகத்தை யாரெல்லாம் விழுந்து வணங்கலையோ அவங்களுக்கு அக்கினியில கொண்டு போய் போட்டுவோம், எரியிற அக்கினி சிலையிலே போட்டுவோம்னு சட்டம் வந்துருக்கு. இன்னைக்கு உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எஸ்தருடைய சம்பவத்தை வாசிக்கும் போது மொர்தெகாயை ஆமான் பகைச்சார். எதுக்காக பகைச்சார்? இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கல அப்படின்னு. இந்த செய்தி போய் ஆமான் வீட்டுல போய் சொல்றாரு, எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்தாங்க, எல்லாரும் என்னை வணங்குறாங்க, ஆனா இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை வணங்க மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. அப்ப ஆமானுடைய மனைவி என்ன சொன்னாங்க? அவன் யூதனானால் முடிங்க, அவன் யூதனானால் பைபிள் என்ன சொல்லுது? யூதனானால் ரைட்டு. அடுத்து என்ன வார்த்தை சொல்லுது? அவன் யூதனானால் நீ அவனை மேற்கொள்ளாமல் நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அப்ப யூதன் அப்படின்னா அவன் கண்டிப்பா அடுத்தால வணங்கவே மாட்டான், பணிந்து கொள்ள மாட்டான். ஆனா அதே நேரத்துல நீ அவனை எடுத்தா நீ என்ன, நீ தான் தாழ்ந்து போவ. யார் சொன்னது? யாரு? ஆமானுடைய. அவர் என்ன தெரியுதுன்னா, யூதனுடைய அடிப்படை ஒரு வைராக்கியம், ஒரு தீர்மானம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு முன்னால நான் பணிஞ்சு போக மாட்டேன். பணிஞ்சு போறது என்ன அர்த்தம்? மரியாதை கொடுக்கிறது அப்படி இல்லை, வணங்குறது, அவன் முன்னால உடனாடு போறது, அவனை தான பணிந்து கொள்றது, அதை செய்ய மாட்டேன். நம்ம ஊர்கள்ல சில பேர் செய்வாங்க. கல்யாணத்துல வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு முக்கியமான காரியம் நடக்குன்னா தாத்தா பாட்டி காலில் விழுந்து கும்பிடுப்பாங்க, தாய் மாமா காலில் விழுப்பாங்க, ஊர் பெரியவங்க காலில் விழுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை, நிச்சயதார்த்தம் நடக்கும்போது விழ சொல்லுவாங்க. சில பேர் உலக பிரகாரமாய் சடங்கு வச்சா அந்த விழ சொல்லுவாங்க, கல்யாண வீடுகளில் விழ சொல்லுவாங்க, ஒரு பிறந்த நாளுக்கு விழ சொல்றாங்க. பல நேரங்களில் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இன்னும் மலைக்காவுக்கு போனீங்கன்னா பயணம் வைக்க வெளியூருக்கு போனா கூட போய் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு தான் போறாங்க. இப்படி விழுந்து பழகிற ஒரு பழக்கம் நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை தவிர மற்ற யாரு காலையும் விழக்கூடாது, மற்றவங்க யாரு காலையும் விழக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இந்த தாள விழுந்து பழகிறது நம்ம ரத்தத்துல ஒண்ணு இந்த ஏரியால உள்ளது, நம்ம நாட்டுக்கு புரியும். அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பெத்லகேமிலே பிறந்தார். அவரை அங்கே வச்சிருக்காங்க. அந்த நாட்கள்ல இந்த கிழக்கத்திய சாஸ்திரிகள் அவருக்கு வெகுமதிகளாக எடுத்துக்கொண்டு குழந்தை இருந்த இடத்துக்கு போய் அந்த வெகுமதிகளை கொடுத்துட்டு தாள விழுந்து பணிந்து கொண்டார்கள் போடு. இந்த கிழக்கிருந்து போறவங்க எல்லாருடைய பழக்கமே என்னன்னா விழுந்து பழகுறது. அப்படி விழுந்து பணிந்து கொள்வாங்க, கால விழுகிறது. ஆனா யூதர்கள் நேர்மாறான, ஆண்டவர் ஒருவருக்கு தவிர யாருடைய காலையும் விட மாட்டாங்க. மரியாதை கொடுப்போம், மரியாதை செய்வோம், கனம் பண்ணுவோம், அது வேற. ஆனா கால விழுந்து ஒருவரையும் வணங்க மாட்டோம்ன்றது யூதருடைய வைராக்கியம். இவங்க 3 பேரும் யூதராக இருந்ததுனால அன்னைக்கு மொர்தெகாய் பண்ண அதே தீர்மானத்தை இவங்களும் எடுக்கிறாங்க. ஒரு சிலைக்கு முன்னால விழுந்து வணங்குறதா? வணங்கவே மாட்டேங்கிட்டாங்க. நீங்கள் ஆவிக்குரிய யூதர்கள் சொல்றோம் தானே, ஆபிரகாமுடைய சந்ததியார்னு சொல்றான், எபிரேயர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் மனுஷனுடைய காலில் ஒருபோதும் விழவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? மரியாதை செலுத்தலாம், கனப்படுத்தலாம், அவங்களோட பணிவா இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா காலில் விழுந்து பணிவது என்பது உங்களை என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவர் ஒருவரை தவிர யாருக்காக விளங்க. இது தேவ மனுஷர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம் அல்லது ஒரு மேன்மை. கர்த்தர் ஒருவரை தான் வந்து பணியிடவே ஒழிய ஒரு யாருக்கு முன்னாலேயும் பணியக்கூடாது. அந்த நாட்கள்ல எஜமான்கிட்ட பேசுறதாலே அன்னைக்கு இருந்த அடிமைகள் முழங்கால தான் பேசணுமா. இன்னைக்கு கூட சில நாடுகள்ல மன்னர்கள் அப்படின்னு இருக்காங்க. உதாரணமா இப்ப தாய்லாந்துல மன்னர்கள் இருக்காங்க. இந்த தாய்லாந்துல மன்னர்கிட்ட பேசணும்னா அவங்க வீட்டாளர்கள் அவங்க மனைவியா இருந்தா கூட நேரம் பேசக்கூடாது. அப்படின்னா மற்ற வேலையாட்களை யோசிப்பாங்க, காலம் விழுந்துதான் அவங்க முன்னால தலையை கவுந்துட்டு தான் பேசணுமா. நம்ம
காரணத்தை கொண்டும் மனுஷனுடைய கால்கள்ல ஒருபோதும் நம்ம விடக்கூடாது. இங்க அந்த தீர்மானத்தை இவங்க எடுத்தாங்க. சாத்தான் மேஷாக் ஆபேல் தீர்மானம் என்னன்னா, முதல்ல அடுத்தவ காலில் விட மாட்டோம், அதுவும் விக்கிரகத்தினுடைய முன்னால ஒருபோதும் விழுந்து வணங்கவே மாட்டோம். இப்படி அவங்க தீர்மானம் எடுத்ததுனால இப்ப என்ன ஆச்சு? இப்ப ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கு. வேற வார்த்தை சொல்லணும்னா, சட்டத்துக்கு எதிரான குற்றமாக அது கருதப்பட்டு இவங்க 3 பேரையும் கொண்டு போய் அங்க எரிகிற அக்கினி சூளையில போடுவதற்கு தீர்ப்பு வந்துருச்சு. இவங்க 3 பேரை தூக்கிட்டு போறாங்க. எல்லாம் கவனிக்கணும். வழக்கமாய் சூடு பண்றதை காட்டிலும் அந்த சூளையை 7 மடங்கு அதிக சூடுபடுத்தினாங்களா. ஏன்? இவர் விக்கிரகத்தை வணங்கலங்கிறதுக்காக. விக்கிரகம் எப்பயுமே சில காரியங்கள் செய்யும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இவ தூக்கிட்டு போறாங்க பாருங்க, இவன் கொண்டு உள்ள போட போனாங்களே, அவங்க எல்லாரும் சூளைக்கு பக்கத்துல போறதுக்கு முன்னாலேயே அந்த வெப்பம் தாங்காம, அந்த தணல் தாங்காம, அனல் தாங்காம செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க உள்ள தூக்கி போட்டாங்க. இவங்க 3 பேரும் உள்ள விழுந்தாங்க. உள்ள போய் விழுந்தா இவங்களுக்காக 4வது ஒருத்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாயல் தேவமான சாயல் ஒப்பா இருக்குது. தூக்கி போற சொன்ன ராஜாவே சொல்றார், நீங்க 3 பேர் தானே தூக்கி போட்டீங்க, அது 4வது ஒருத்தர் தேவமான சாயல் ஒப்பா இன்னொருத்தர் உள்ள விடாதாரே என்று அவரே கேள்வி கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு உள்ள வந்து இவங்க 3 பேரையும் வரவேற்று அந்த வெப்பத்தையே குளிர்ச்சியாய் மாற்றி ஒரு இயேசுக்கு நடக்கிற மாதிரி அவங்க உள்ளாம விடுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். உன்னை புரிந்து கொள்ளுங்க, நெருக்கங்கள் அதிகமாகலாம், போராட்டங்கள் அதிகமாகலாம், பிரச்சனைகள் அதிகமாகலாம். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டுற கர்த்தராக இருக்கிறார். தேவனுக்காக யார் வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அவங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். இல்ல ஒரு நிமிஷம் தானே கேட்குது, ஒரே ஒரு குரல் தானே ஊதுறாங்க, அதை ரொம்ப போட்டு பாருங்க. நாம சொல்றோம் கிண்டோம் இல்ல, நம்ம ஊர் மியூசிக் இதை வாசிக்கும் போது இவங்க அப்படிலாம் சொல்றாங்க. என்ன எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க, யாரும் பார்த்துட்டா இருக்காங்க, லேச தலையை மட்டும் சாட்சி ஒரு வணக்கம் போட்டு போயிரு, அவ்வளவுதான். ஆனா இவங்க 3 பேர் சொல்றாங்க, மனுஷன் பாக்குறாங்களோ மக்களையோ, ஆனா கர்த்தர் பாக்குறாங்க உணர்வு இருக்கு அப்படின்னாலே நான் ஒருபோதும் இதை வணங்கவே மாட்டேன். வைராக்கியம் தீர்மானம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தீர்மானத்துக்குள்ள வரணும். கர்த்தரை தவிர எதையும் வணங்க மாட்டேன். கர்த்தரை தவிர எதுக்கு முன்னாலே உணர்ந்தால போட மாட்டேன். கர்த்தரை தவிர எதுக்கு முன்னாலே காலை அணிய மாட்டேன். இந்த உணர்வு நமக்கு இதனால போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் தேவன் சரியாக நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த 3 பேரும் சொல்றாங்க. இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ல ராஜாவை பார்த்து அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 2 காரியம் சொல்றாங்க. உள்ள மட்டும் அக்கினில போட சொல்றீங்க, அக்கினிலிருந்தும் வெள்ளரை விடுவிப்பார். அதுக்கு பிறகு ராஜா என்ன எது செய்ய நினைச்சா கூட உம்ம கையில இருந்து எங்களை விடுவிப்பார் முதல்ல சொல்லிட்டாங்க. அடுத்து அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க 18, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை அணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுளே. சொன்ன வார்த்தை பாருங்க. கர்த்தரை விடுதலையாக்குவா. அப்படியே விடுதலையாக்காம போனா கூட உம்முடைய தெய்வத்தையோ நீ
செய்யலாம். சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு தான் இந்த போராட்டம், நமக்கு தான் இந்த பிரச்சனை, நமக்கு தான் இந்த கஷ்டம், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறபடி கர்த்தரை ஆராதிக்கோம்னா கர்த்தர் நம்மளை விடுதலை செய்யலாம். ஒருவேளை விடுதலையாமல் போனா கூட கர்த்தர் ஏதோ மேன்மையான காரியத்தை நமக்கு செய்ய போறாருன்னு அர்த்தம். அக்கினி சூளைக்குள்ள இறங்கின அனுபவம் இந்த உலகத்துல யாருக்காவது உண்டா? யோசிச்சு பாருங்க. அக்கினிக்குள்ள இறங்கி அதுலயும் அவங்க கால கூடி கூட கருகலையா, போட்டிருந்த வஸ்திரத்துல கூட நெருப்பின் வாசனை இல்லையா. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார். உள்ள விடுதலையோட உள்ள உலாவுறாங்க. இப்போ ராஜாவை பார்த்துட்டு அவன் பயந்து போய் கூப்பிட்டு கேட்கிறான், நீங்க தூக்கி போடுறது 3 இடத்துல பண்ணோம், நானாவது ஒருத்தர் தேவகுமார் சாயல்குமார் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ராஜாவே சொல்றத கேட்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அதே ராஜா தான் கட்டப்படுறார். சட்டம் தலையில மாறுது. இவங்க 3 பேருடைய தீர்மானம், இவங்க 3 பேருடைய வைராக்கியம் சட்டத்தை தலையில மாத்துது. எந்த ராஜா சட்டம் போட்டானோ, என்னுடைய பொற்சுமையை வணங்கணும்னு எந்த ராஜா சட்டம் போட்டானோ, இப்ப அதே ராஜா சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானா அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் தெரியுதா, எந்த ஜனத்தானும் அடுத்து எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து ஓடப்படுவான். சட்டம் எப்படி வருது பாருங்க. இவங்க 3 பேருடைய வைராக்கியம், இவங்க 3 பேருடைய தீர்மானம் என்ன செய்யுது, இவங்க ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமா யாராவது தூசணம் சொன்னாங்கன்னா அவனை துண்டிச்சு போட்டுருவாங்க. அப்படின்னா அவன் அரண்மனைகள் ஆளுகளுக்கும் அது பொருந்தும், சட்டவர்களுக்கு காரணமானவங்களுக்கும் அவங்க பொருந்தும், சகல ஜனங்களும் அடைகிறது. எல்லா ஜனம், எல்லா பாசக்காரன், எல்லா ஜாதிக்காரன் எவனா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவருக்கு விரோதமாக தூசணம் சொன்னான்னா அவன் என்ன பண்ணா துண்டித்து போட்டுருங்க, துண்டிச்சு போடுறான். அது மாத்திரம் இல்லை, அவன் வீடு எது களமாக்கப்படும். களம்னா என்னது? களம் அப்படிங்கிறான். களம்னா என்னது? பயிர்களை அழிக்கிற ஒரு இடம் இல்லையா, அதை போட்டு அதை அழிக்கிற 2 ஆடு மாடு வச்சோ அல்லது டிராக்டர் வச்சோ அழிக்கிற ஒரு இடம். தானியம் தனியா, அந்த தனியா பிரிக்கிற ஒரு இடம், அழிக்கிற இடம். இது என்ன களமா? தானியம் அழிக்கிற களம் இல்லை, இது என்ன களம்? எருக்களம். எருக்களம்னா அது ஒண்ணுமே பயன்படாத இடமா மாற போகுது. யாரு எந்த இடம்? அவங்க இருந்த வீடு. தேவ தூஷணம் சொல்றவன் யாரா இருந்தாலும் அவன் துண்டிக்கப்படுமா, அவன் இருந்த வீடு எருக்களம் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்று என்னாலே உலகம்ங்க. இந்த 3 வாலிபருடைய தீர்மானம் இப்ப ராஜாவை தீர்மானம் எடுக்க வைக்கிறது. இவங்க தீர்மானம் என்ன? பொற்சிலை வணங்கவே மாட்டாங்க. தானியேல் தீர்மானம் எடுத்தாங்க, எனக்கு ஒரு தேவையா கர்த்தரை மட்டும்தான் கேட்பேன், யாருமே கேட்க மாட்டேன், ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவருடைய சிநேகிதர் தீர்மானம் எடுக்கிறாங்க, எந்த தேவனாவது கர்த்தருக்கு முன்னால் தான் நாங்கள் படித்துக் கொள்ள வழிய வேற எதையும் படித்துக் கொள்ள மாட்டோம். இவங்க தீர்மானம் எடுத்தாங்க. இப்ப இவங்க எடுத்த தீர்மானத்தினாலே இப்ப ராஜாவுடைய உள்ளத்துல மாற்றம் உண்டாகி இப்ப ராஜா ஒரு தீர்மானம் எடுத்து அது பப்ளிக்ல சொல்றாரு, என்னால தீர்மானிக்கப்பட்டிருக்கு, இவங்க ஆராதிக்கிற தேவனுக்கு முன்னால யாரும் தூசணம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவன் சொல்ற பாருங்க, ரட்சிக்கிற தேவன் வேறு ஒருவரும் யாரும் சொல்லிருந்தாலும் அவனே சொல்றான். இதுதான் வணங்கணும்னு சொல்றான். இவங்க தெய்வத்தை மாதிரி ரட்சிக்கிறதுக்கு வேற தெய்வமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்.
நம்முடைய தேவனை போல ரட்சிக்கிறவன், நம்ம தேவனை போல மீட்டெடுக்கிறவன், நம்முடைய தேவனை போல காக்கிறவன், நம்முடைய தேவனை போல வாழ வைக்கிறவன், நம்முடைய தேவனை போல உயர்த்துகிறவன், நம்முடைய தேவனை போல தேவைகளை சந்திக்கிறவன் வேற ஒருத்தருமே இல்லை. தேவனுக்கு இணையாக ஒருவரையும் சொல்ல முடியாது. இந்த ஆண்டவர் ஒருத்தர் தான் சகல காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாக செய்யலாம். அப்ப அவரை நம்பி இருந்தோம்னா, அவரை சார்ந்திருந்தோம்னா, அவரை ஆராதிச்சோம்னா எல்லா நெருக்கங்களுக்கும் நம்மளுக்கு விடுதலை ஆக்கிற கர்த்தர். எல்லா நேரத்திலையும் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால ஒன்னை தெளிவா புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த ஆண்டவரை நீங்கள் ஆள விடாதபடிக்கு அவரை ஆராதித்து அவர் சொல்றபடி நடந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து எந்த காரணத்தை கொண்டோம் விக்கிரகங்களை வணங்க மாட்டேன்னு உறுதியா நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த தேவன் நம்மளை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இங்கே தானியேல் சிறையில் 3 பேர் எடுத்த ஒரு தீர்மானம், எந்த காரணத்தை கொண்டோ பொருட்சிலையே வணங்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு முன்னால பணிந்து கொள்ள மாட்டேன் என்று தீர்மானித்தார். போன வாரத்திலே நம்ம தியானித்த அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் நமக்கு சொன்ன உபதேசத்துல எதுக்கெல்லாம் விலகுன்னு சொல்றத ஒன்று, விக்கிரகங்களுக்கு விலகுங்க, விக்கிரகங்களுக்கு படைச்சவங்களுக்கு விலகுங்க, அது அசுசியானதுங்க. அது அவைகளுக்கு நம்ம கண்டிப்பாக விலக வேண்டியதாக இருக்கணும். சரி, அடுத்து ஒரு தீர்மானம், இது 4வது தீர்மானம். பவுல் தானியேல் தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவரும் அவருடைய இஸ்ரவேல் தீர்மானிச்சாங்க. தானியேல் ஜெபம் பண்ணுவதை நிறுத்த மாட்டேன், நான் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஒரு தேவையான ஆண்டவரை மட்டும்தான் கேட்பேன்னு அவர் தீர்மானிச்சார். அவருடைய சிநேகிதர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாங்கள் ஆராதிப்போம், வணங்குவோம், பணிந்து கொள்வோம்னு தீர்மானிச்சாங்க. 4வதாய் பவுல் எடுத்த ஒரு தீர்மானம். பவுல் அந்த நாட்களே மிகப்பெரிய ஒரு கல்விமான், மிகப்பெரிய ஒரு பணக்காரன், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த மனுஷன் அவர். அன்னைக்கு பவுலை தெரியாதவங்க ஒருத்தர் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திலே வாழ்ந்தவர் அவரும் அவர் குடும்பமும். அந்த நாட்களிலே ரோம குடியுரிமை பெற்று மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே சமூகத்திலே வாழ்ந்தவர் அவர்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த பவுல் பின்னாட்களை சொன்னார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இங்கே பவுல் சொல்றாரு, நான் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர விரும்புகிறேன். ஆண்டவரை அறிகிற அறிவை அவர் சொல்றாரு மேன்மைங்கிறார். ஆண்டவரை அறிகிற அறிவுங்கிறது ஒரு மேன்மை அப்படிங்கிறார். மேன்மை, ஆண்டவரை அறிகிறது என்னது? அது மேன்மை. அறிகிறதுனா என்னது? தெரிந்து கொள்ளுதல். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். நமக்கு நம்முடைய முதலமைச்சரை தெரியும், நமக்கு நம்முடைய ஆளுநரை நமக்கு தெரியும், நம்முடைய பிரதமரை தெரியும், நம்முடைய குடியரசுத் தலைவரை நமக்கு தெரியும். அப்படித்தானே? எப்படி தெரியும்? டிவியில பார்த்தோம், பேப்பர்ல வாசிச்சோம், அவங்கள தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்மள அவங்களுக்கு தெரியுமா? நம்மள அவங்களுக்கு தெரியும். இப்போ தேவ சமூகத்துக்கு பழக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுகிறோம். அமைதி வேலைன்னு சொல்றோம். அது என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பேசி அவர் நம்மகிட்ட பேசுறது தான் தேவ சமூகத்துக்கு பழக்கம். அது அமைதி வேலைன்னு சொல்றோம். நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தருக்கு தெரியுது. வேதம் வாசிக்கிறோம், கர்த்தரை நமக்கு தெரியுது. அப்ப ஜெபமும் வேத வாசிப்போம் நம்மளையும் கர்த்தரையும் ஒன்றாக மாற்றுகிறது, இணைக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல வரும்போது ஆண்டவரை அறிகிறோம், ஆண்டவர் நம்மையும் அறிகிறார். ஒருவரை ஒருவர் நம்ம புரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்கிறது வேற, அறிந்து கொள்கிறது வேற. பேப்பர்ல வாசித்து டிவியில பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாரையும். ஆனால் அவரை அறிந்து வைக்க வேண்டும். அறிஞ்சு வைக்கிறது தான் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க குணம் என்ன செய்வாங்க அப்படின்னு. நம்மளையும் அவங்க அறியணும்னா நம்ம அவங்க நெருங்கி பழகணும். இங்க பவுலுக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. பவுலுடைய ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறார். இப்போ பைபிள்ல இந்த அறிதல் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல நோயிங் அப்படின்னு போடுறது, தமிழ்ல அறிந்தான் போடுறது. இது குடும்ப உறவோடு நெருங்கின தொடர்புடைய ஒரு வார்த்தை. நீங்க பழைய பாட்டுல வாசித்தீங்க
அறிகிறத விட கர்த்தரை அறிஞ்சோம்னா இது போல ஆசீர்வாதம் வேற ஒண்ணு இல்லை. நீங்க நம்ம என்ன சொல்றோம், சில நேரங்கள்ல இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும். காலையில் ஆரம்பில சொன்னேன், ஒரு நாள் நாடாசுக்கு முன்னாடி இருந்தேன். அங்கே இப்படி வந்த ஒரு பையனை அங்கே இருந்த போலீஸ்காரங்க நிறுத்தி லைசன்ஸ் கொண்டு வா, ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பையன் சொன்னா எங்க சொந்தக்காரன் போலீஸ் அப்படின்னு. யாரா எங்கடா இருக்காங்க? திருநெல்வேலியில ஒரு போலீஸ்காரா, திருநெல்வேலியில ஒரு சாதாரண போலீஸா இருக்காருங்கிறத எங்க சொல்றான், நம்ம நாடாசுக்குள்ள சொல்றோம். எதுக்கு? ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு, லைசன்ஸ் இல்லாம வந்ததுக்கு. இப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறான், நம்ம அவரை தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதனால என்ன செஞ்சிடலாம், இங்க இருந்து தப்பிடலாம் அப்படின்னு. ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சு வச்சதுக்கு ஒரு சின்ன பையன் இப்படி தப்பிடலாம் நினைச்சாங்கன்னா, ஒரு நமக்கு ஒரு மேன்மை ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சர்வலோகத்தை படைச்ச சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய பிள்ளையார் நீங்களான இருந்து அவரை அறிஞ்சு வச்சிருந்தோம்னா இதை விட மேன்மை என்ன வேணும்? சொல்ல வார்த்தை உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களா? நீங்கள் நானும் யாரை அறியணும்? கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். கர்த்தரை அறிகிற அறிவு அது ஒரு பெரிய மேன்மை. இந்த மேன்மை குறித்து பேசும்போதுதான் பவுல் சொல்றாரு, இந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். பவுல் எதெல்லாம் விட்டாரு? அவர் படிப்பு, பதவி, அந்தஸ்து, பணம், குடும்பம், பேரு, புகழ், அதையெல்லாம் விட்டு ஆண்டவருக்கு நாள வர்றாரு. அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நஷ்டமும் குப்பையா நினைக்கிறேன். எதை குப்பைங்கிறாரு? எதையெல்லாம் அவருக்கு லாபமா இருந்துச்சோ, எதையெல்லாம் அவருக்கு மேன்மையா இருந்துச்சோ அதையெல்லாம் நஷ்டம் குப்பைன்னு தள்ளிட்டு கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர் வளர விரும்பினார். இன்னைக்கு நமக்கு குப்பையா இருக்கிறத நம்மளால விட முடியும். உண்மையிலே இருந்தா அது நஷ்டம், அது குப்பை. இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வர முடியும். ஆனா பவுல் நேர்மாறான ஒரு காரியத்தை செய்கிறார். எதையெல்லாம் லாபமா இருந்துச்சோ அதையெல்லாம் நஷ்டம் என்று அவர் விடுகிறார். அதனாலதான் அவர் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர முடிந்தது. கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தபடினாலே அவர் ஒரு மேன்மை அடைகிறார். புதிய ஏற்பாட்டுல அப்படி ஆண்டவருக்கு அடுத்து மிக மிக உயர்த்தப்படத்தக்கவர் தான் பவுலடியார் ஒருத்தர் தான். அவர் தான் உலகமெல்லாம் சுற்றுறவர். அந்த காலத்துல, அந்த நாட்கள்ல கப்பல், பெரிய வசதியான கப்பல்கள் கிடையாது, பிளேன் கிடையாது, பைக் கிடையாது, கார் கிடையாது. சாதாரண தோணிகளிலே அவர் பயணம் செய்து உலகமெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை அவர் பிரசங்கிச்சார். கர்த்தரை அறிகிற அறிவிலே அது வளர்ந்தபடினாலே அப்படி செய்தார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியதாக இருக்கிறோம். கர்த்தரை எப்படிப்பட்டவர், அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவர் எதை செய்ய சொல்றாரு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, தேவ சித்தம் என்ன, நம்மளை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்றெல்லாம் கர்த்தரோடு நெருங்கி பழகி அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் நானும் வளரணும். இதுக்காகத்தான் அவர் தீர்மானம் பண்றார். அவர் அறிகிற அறிவுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் விட்டுப்பாரு. என் படிப்பா, என் வேலையா, என் குடும்பமா, என் பதவியா, பொறுப்பா தூக்கி எடுத்து போட்டு அவர் அறிகிற அறிவுக்காக அவருக்கு வளர அவர் தீர்மானிக்கிறார். இப்படி அறிகிற அறிவுனால என்ன லாபம்? இது பேரு ரொம்ப அழகா. 2 பேரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 2 பேரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமன்றி. அப்படி ஆண்டவரை அறிகிற அறிவுல வளர்ந்தோம்னா ஜீவனுக்கு தேவையானது கிடைக்குமா? ஜீவன் என்னது? உயிர் வாழ்வதற்கு. உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ இது எல்லாம் எங்க இருக்குது? ஆண்டவரை அறிகிற அறிவுல இருக்கு. ஆண்டவரை அறிய ஆரம்பிச்சோம்னா ஜீவனுக்கு தேவையானதோ, 2வது தேவபக்திக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு நமக்கு என்ன தேவையோ அதையும் அவருடைய திவ்ய
சினிமாக்காரன் அழிகிறத விட, அரசியல்வாதிகளை அழிகிறத விட, இன்னைக்கு அவங்க இவங்கெல்லாம் அவனை பத்தி படிக்கிறத விட அழிகிறத விட ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சோம் அப்படின்னா இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஜீவனுக்கு தேவையானதையும் தேவபக்தி தேவையான எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தினுடைய அடிப்படை உபதேசங்கள ஒன்று கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாதனாலதான் பல தோல்விகள், பல நஷ்டங்கள், பல இழப்புகள், பல அவமானங்கள், பல குறைச்சல்கள் நமக்கு உண்டாகும். கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் நம்ம அறியலாம். வேதம் என்ன சொல்லுது? வேதம் நமக்கு என்ன போதிக்குது? எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லாம் பைபிள்ல சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வாழ்வுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வேதம் சொல்லி ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வேதம் மூலம்தான் கர்த்தரை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு 100க்கு 100 சரியான ஒரு டூல் உண்டானா அது வேத புத்தகம் மாத்திரம் தான், பைபிள் தான். பைபிள் மூலம் தான் கர்த்தர் நம்மளோடு தெளிவாக பேசுகிறார். அவன் பைபிளை எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் பல்வேறு முறையில நம்ம கூட பேசுவார். ஆண்டவர் ஜெபத்துல பேசுவார், அடுத்தவங்க பிரசங்கத்துல பேசுவார், இல்ல 10 புத்தகங்கள் வாசிக்கிற கேட்பார், செய்தியில கேட்கும்போது பேசுவார். பல ரீதியில கர்த்தர் நம்மளோடு பேசுவார். திருத்தலசம் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு பேசுறது 100க்கு 100 சரியா சரின்னு அங்கீகரிக்கத்தக்கது வேதவசனம் மாத்திரம் தான். ஏன்னா இது தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவ மனுஷனால எழுதப்பட்ட ஒன்று. இது மனுஷனுடைய வார்த்தைக்கு இடமே இல்லை. ஆனால் திருத்த தரிசனங்களும் பிரசங்கங்களும் மனுஷன் மூலமாகி வருகிறது. அதனால என்ன செய்யறாங்கல்ல, மனுஷன் கூட்டி குறைச்சு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் வேத வசனம் அப்படி இல்லை. இது கலப்படம் இல்லாத ஞானமா. அதனால இந்த வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்களும் நானும் வளரணும். அவர் பவுல் எடுத்த தீர்மானம் என்னது? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாத்தையும் அவர் நஷ்டம் விட்டார். அப்ப இன்னைக்கு கர்த்தரை அறிவதற்காக எதை வேணாலும் நம்ம விடலாங்க. ஆண்டவரை அறிவதற்கு டிவி தடையா இருக்கா, அதை விடுது. ஒரு உறவு வர தடையா இருக்கா, அதை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடம் நமக்கு தடையா இருக்கா, அந்த இடத்தை விட்டு விட. எதையெல்லாம் கிறிஸ்துவுல வர்றதுக்கு நமக்கு எதனால் தடையா இருக்கிறோ அதை விட்டு நம்ம கண்டிப்பா விலகியே ஆகும். அப்படி விலகி இருக்கும் போதுதான் ஆண்டவருக்குள்ள நீங்கள் நானும் வளர முடியும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுல வளர்ந்துட்டோம்னா நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது. கிறிஸ்துக்குள்ள உறுதியாக நம்ம இருக்க முடியும். நம்ம வளர்ந்து பெருக முடியும். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாலே தளர்ந்து விழுந்து நாம நடக்க முடியும். தேவன் அதைத்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். சொல்றோம். இது ஒரு தீர்மானம், பவுல் எடுத்த ஒரு தீர்மானம். அடுத்ததாக மோசே எடுத்த ஒரு தீர்மானம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இது எபிரேயர் பதிவு செய்கிறார். வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இது மோசே. மோசே இந்த வசனம் பேசும்போது
அரண்மனையில அவர் அனுபவிச்சதெல்லாம் என்னதான்? அனித்தியமான பாவ சந்தோஷம். அனித்தியமான என்னது? நிலையில்லாத ஒண்ணு, டெம்பரரியான ஒண்ணு. அப்ப அரண்மனை வாழ்க்கை, அரண்மனையில அனுபவிச்ச சுகங்களும், அரண்மனையில கிடைச்ச எல்லா நன்மைகளும் அவர் சொல்றாரு இதெல்லாம் நிலையில்லாத ஒண்ணு, நிலையில்லாத ஒண்ணு. அனித்தியமான பாவ சந்தோஷம். அனித்தியமான வெறும் சந்தோஷம் சொல்லல, என்னதான்? பாவ சந்தோஷம். இதெல்லாம் பாவத்தினாலே உண்டாகக்கூடிய. நீ கொஞ்சம் பேர் நினைக்காங்க சீரட்டு பிடிச்சா எல்லாம் தெரியாம போயிடும் அப்படின்னு இல்ல, ஏதாவது ஒண்ணா உடனே போய் கடையில் போய் சீரட்டு, பீடி, கஞ்சா எதையாவது ஒன்று வாங்கி புகைய விடுறது. என்னன்னு கேட்டா புண்பட்ட மனசை புகை விட்டு ஆக்குறோம். இப்ப புகை விட்டு ஆக்குற கொஞ்ச நாள் கழிச்சு நுரையீரலோட புகை விட்டோம். இப்ப வாயில புகை வர, வெள்ளைக்கு புகை வரா, நுரையீரலுக்கு புகை வரும். ஒரு முறை சாது சிறப்பா சொன்னார், இவன் அந்த சிகரெட்டை பிடிச்சு புகை விடும்போது சுறுசுல்லா போவான், சுறுசுல்லா புகை விடுவானா. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சுருட்டு சுருட்டு படுத்து கிடப்பான், லொக்கு லொக்கு இருமிக்கிட்டு சுருட்டு சுருட்டு கிடப்பான் அப்படி. இதுதான் பாவ சந்தோஷம். அந்த நேரத்துக்கு என்னது? சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் பேர் குடிச்சா எல்லாம் தெரியாம போயிடும் அப்படின்னு. எப்பயா எந்நேரம் வந்தாலும் குடி 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 குடி. நாள் கழிச்சு டாக்டர் சொல்றாரு குடியே உனக்கு எடுத்துருச்சு அப்படின்னு. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, குடி. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சினிமா பார்த்தாச்சுன்னா நிம்மதி வந்துடும் அப்படி. ஒருத்தர் சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் சொன்னாரு, தம்பி ஒரு நாள்ல 3 ஷோ 4 ஷோ நான் பார்த்துக்கப்பா அப்படின்னு. எதுக்கு? நான் வீட்டுல தொல்ல, வீட்டுக்கு போனா யாரும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால நான் கவலையை மறந்துக்காக சினிமாவுக்கு போவேன். காலையில முதல் ஷோல இருந்து பகல் ஷோல இருந்து பார்ப்பேன். நைட்டு செகண்ட் ஷோ முடிஞ்சா தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தா வீட்டு கதவை திறக்கும் போதே ஒரு சத்தத்தோட தான் மனைவி கதவை திறப்பான். யாரு? எங்க மணி வீட்டு கதவை திறப்பான். அப்பயே அந்த வேதனை மறுபடியும் வந்துடும். 4 ஷோல பார்த்து சிரிப்பு, 4 ஷோல பார்த்த பாட்டு, சண்டை காட்சி எல்லாம் மறந்து மறுபடியும் வேதனையோட படுத்து போவேன். இதெல்லாம் பாவ சந்தோஷம். அந்தந்த நேரத்தில் ஏதோ ஒரு திருப்தியா தெரியும், ஆனா இது நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. வேத வசனம் சொல்கிறது, ஒருவரும் கொடுக்க முடியாததும் ஒருவராலும் எடுக்க முடியாதமான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் கொடுக்கிற சந்தோஷம் தான் நிரந்தரமான சந்தோஷம். மற்றது எல்லாமே அனித்தியமானது. மோசே தீர்மானிக்கிறார் இதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். இதை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இருப்போம். தேவனுடைய ஜனங்களை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்து அவரை பின்பற்றுகிறவங்க தான் யாரு? தேவனுடைய ஜனம். புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவன் என்ன போடல, நீ கிறிஸ்தவன் சிவ போட்ட எல்லாமே கிறிஸ்தவங்க தான், பைபிளுக்கு பேரை வச்சு எல்லாமே கிறிஸ்தவங்க தான், சர்ச்சுக்கு வர எல்லாமே கிறிஸ்தவங்க தான். ஆனா கிறிஸ்தவங்க கூட அப்படி போடல. யாரோட? தேவனுடைய ஜனங்களோட, வேத வசனத்தின்படி வாழ்ந்தவங்களோட. நீ சொல்றாரு தேவனுடைய ஜனங்களோட. நீ நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஜனங்களோட அடுத்த வார்த்தை என்னது? அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். சர்ச்சுக்கு வர்றதே நிம்மதி கிடைக்குமாண்டா, 4 வார்த்தை ஆறுதலா சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு வந்தா நீங்க துன்பம் வருங்கன்னா எப்படி? பைபிள் அப்படிதான் சொல்லி துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா துன்பம் வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். துன்பமே வராதுன்னா நம்மளால ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். வேகம் போதிக்கிறது துன்பம் வரும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும். ஆனால் கர்த்தர் அந்த துன்பங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிற பக்கத்துல நீங்கள் இருக்கிறவங்க மறந்துடக்கூடாது. போராட்டம் உண்டு, ஆனா போராட்டத்தை ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இங்க சொல்றாரு தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். அரண்மனையில் இளவரசன், அரண்மனையில் சகல சம்பத்துக்களை அனுபவிக்கிறவர், சகல நன்மையையும் அனுபவிச்சவர். அவர் சொன்னார் எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையா, எனக்கு எதுதான் தேவை? தேவ ஜனங்களோட துன்பம் அனுபவிக்கிறது தெரிஞ்சுக்கிறேன். நம்ம எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லபடியா
இவர் எகிப்து இளவரசர், இவருக்கு ஒரு பிரமிடு இருக்கு, இனிமேல் டூரிஸ்ட் போற நம்மளாம் என்ன செய்வாங்க, அதையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இவர் தான் மோசையோட பிரமிடியா, ஒரு காலத்துல அரண்மனையில இவர் இளவரசரா இருந்தார் அப்படின்னு அதையும் சாமி விட்டு ஒரு மெழுகுவர்த்தி போட்டிருப்பான், மெழுகுவர்த்தி போட்டு சாமி விட்டு வந்துருப்பான். அதுதான் கர்த்தர் பார்த்தேன், இவங்க நான் தானே அடக்கம் பண்ணுவேன், அவரே என்ன பண்ணார், ஒருத்தருக்கு தெரியாம அடக்கம் பண்ணு. இந்த வாய்ப்பை யாருக்கு எனக்கு யோசிப்பார். செத்தா பிறகுதான் அப்படின்னு இல்லை, அவன் உயிரோட வாழ்ந்த நாட்களையும் கர்த்தர் அவர் கூட இருந்து ஆனா அற்புதங்களை செய்தார். கையில வச்சிருக்கிற சாதாரண குச்சை சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டினா சமுத்திரம் ரெண்டா பழகுதுங்க, கடல் ரெண்டா பழகுது. வெட்டாந்தரில் நடந்து கொண்டு போல ஜனங்க நடந்து போறாங்க. இவங்க போறாங்கன்னு பின்னால எதிரி கூட்டா வந்தா அவன் வந்தவன மூடிக்கிறது. ஒரு முறை நவீன பிரசங்கமா சொன்னாங்க, அந்த ஏரியாவில் தண்ணி ரொம்ப குறைவாக கிடக்கும், அதுவும் குளிர்காலத்துல தண்ணி எல்லாம் உறைஞ்சிடும். அதனாலதான் அன்னைக்கு மோசேயும் இஸ்ரவேலரும் லேசா நடந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. ஏன்னா கர்த்தர் அற்புதம் செஞ்சாருங்கிறத சொல்றவே புறஜாதியா இல்ல, சொல்ற முறை யாரு சிலுவை கொடுக்கிறீங்க, இது நம்ம சிலுவை அந்த பொருள் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அற்புதம் இல்லை அப்படின்னா. நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, நீ சொல்றதை ஏற்றுக்கிறோம், அது குளக்கால தான் தண்ணி இருந்துச்சு, அது பனியில ஐஸ் கட்டியா இருந்துச்சு, அதனால ஈஸியா நடந்து போயிட்டாங்க, ரைட் தான். ஆனா பின்னால அந்த பார்வோனுடைய சேனை ரதத்தோட அத்தனை பேரும் அழுது போச்சே, அப்ப அது அதை விட பெரிய அற்புதமாச்சே. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? உலகால அளவு தண்ணியில ரதங்களும் படைகளும் குதிரைகளும் சாகுதுன்னா இதை விட அற்புதம் என்னையா வேணும்? புரியுதா? கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியும். அவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தார் கர்த்தர். யாரை கொண்டு? இந்த மோசையை கொண்டு. எந்த மோசே? பார்வோனுடைய அரண்மனையில பாவ சந்தோஷங்களை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை காட்டிலும் தேவ கணங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாரே, அந்த மோசையோட தான் கர்த்தரை பிடித்து அனுப்பினார். நான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன், எந்த ஊழியத்திலையும் பங்கு வர மாட்டேன், செவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறேன். அது நேரம் கிடைக்கும் போதுதான் தூக்கி கொண்டு இருக்கிறேன். நம்மளை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். கர்த்தர் வந்து புரியுதா? கர்த்தர் கிரியை செய்யணும்னா களத்துல இறங்க வேண்டும். களத்துல இறங்கணும். போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், ஆனா அதையெல்லாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களை எதையும் பயன்படுத்த முடியும். அவர் பயன்படுத்தினார். மோசே தேவான்னா அவருடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். தேவ ஜனங்களோட வந்தார், வந்து கஷ்டப்பட்டார், அவரோட இருந்தார். ஆனா இந்த பவுலை தேவன் விதமா உயர்த்தினார். ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்துல இந்த பவுல் தான் இருக்கிறார். அன்னைக்கு ஒரு யூதாஸ் இருந்து போயிட்டாங்க, 11 அப்போஸ்தலரும் சேர்ந்தாங்க. சீட்டு போட்டு மத்தியாவசத்துல ஒருத்தர் தெரிஞ்செடுத்தாங்க. யூதாஸ் இடத்துக்கு ஒரு ஆள் வரட்டும், அப்போஸ்தலர் எண்ணிக்கை 12 ஆகணும்னு கொண்டு வந்தாங்க. சீட்டு போட்டு மத்தியாசம் கொண்டு வந்தாங்க. அந்த சீட்டு போட்ட இடத்தை தவிர வேற எங்கேயும் மத்தியாசத்தோட காணவே காணும். ஆனா அந்த இடத்துக்கு கர்த்தர் பவுலை கொண்டு வந்தார். பழைய பாட்டுல ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான் ஒரு சவுல் தேவனுக்கு நிறைவேற்றாம மீண்டும் வரப்பட்டாலே, புதிய ஏற்பாட்டில் அதே பெஞ்சமின் கோத்திரத்துல கர்த்தர் ஒரு சவுலை உருவாக்குகிறார். அந்த சவுல் தான் இங்கே சகலத்தை விட்டுவிட்டு கர்த்தருக்காக வந்தவர், தேவன் அறிகிற அறிவுரை வளர்ந்துங்கிறதுக்காக எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டு வந்தவர். அவரை கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்தினார். அவர் சாகுற வரைக்கும், சிறைச்சேதம் பண்ணப்படுற வரைக்கும் எங்கெல்லாம் கால் வச்சாரோ அங்க எல்லா சபைகளும் உருவாச்சு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்ட மாட்டேங்கிறார். ஆனா 19ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, எருசலேமை சுற்றிலும், எருசலேம் துவங்கி சுற்றிலும் வாசிங்க, எருசலேம் துவங்கி சுற்றிலும். எருசலேம் வந்து எங்க இருக்கு? இஸ்ரேல் நாட்டுல இருக்குது. இல்லிருக்கு எங்க இருக்கு? ரொம்ப தூரத்துல இருக்கு. அது அடுத்த பக்கத்துல போயிடுச்சு. எருசலேம்ல இருந்து அதை சுற்றி இருக்க பகுதி வரைக்கும் இல்லிருக்க வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தேன்.
ஆகும். தானியேலுடைய சிநேகிதமான மாதிரி நான் கர்த்தரை தவிர வேற யாருக்கு முன்னாலேயோ எதுக்கு முன்னாலேயோ நான் முழங்கால்படவே மாட்டேன், பணிந்து கொள்ளவே மாட்டேன். ஒரு தீர்மானத்தை. இரண்டாவது தீர்மானம் என்னது? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டப்படும். கர்த்தரை அறிகிற அறிவுக்கு எது தடையா இருக்கோ அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளரணும். ஆண்டவர் அறிகிற அறிவில வளர்ந்தா ஜீவனுக்கு தேவனுக்கு தேவையான எல்லாம் அவராலே நமக்கு கிடைக்கும். மூன்றாவது எங்க பார்த்துக்கிறோம்? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டணும். அரசாங்கம் கொடுக்கிற பெனிஃபிட், சொந்தமாக கொடுக்கிற நன்மைகள் அல்லது சிறைகமாக கொடுக்கிற மேன்மைகள், இதையெல்லாம் விட தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக வழக்காடுவார், நம்ம கூட இருந்து காரியங்களை செய்வார். அவர் தான விருத்தி இருந்தால் வேத வாக்கியத்தின்படி சகல காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய விருத்தனையை செய்வோம். ஜோகமா இருக்கிற இருக்கலாம். கர்த்தரை பொறுத்த நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் பேசுகிறார், நம்மளோடு பேசுகிறார். நீங்கள் நாம் சில தீர்மானங்களை எடுத்தே ஆக வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை மாற்றம், தேசத்தை மாற்றம். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் எடுத்த தீர்மானம் அரசனையே புதிய தீர்மானம் எடுக்கும்படி மாற்றியது. அரசனுடைய சட்டத்தை மாற்றியது. தேவ நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்தது. இன்னைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தேசத்துடைய சட்டங்களை மாற்ற வேண்டும். நாம் எடுக்கிற தீர்மானம் நமக்கு எதிரானவங்களை புதிய தீர்மானம் எடுக்க வைக்க வேண்டும். அவ்விதமாக கர்த்தர் ஒருவரின் தீர்மானங்கள் எடுக்கவும், வைராக்கியமாக கர்த்தருக்காக ஜீவிக்கவும், கர்த்தரை பலப்படுத்தி நடத்தும்படிக்கு கர்த்தர் எல்லாரும் சோதனை பண்ணுவார்.